இங்கே வந்திருக்கிறாங்களா அத்தனை பேருமே மிட்டா மிராஸ்தார் தொழிலதிபர் கிடையாது, சாதாரண மக்கள். நான்லாம் கிராமத்தில் வாழ்ந்தவன். இன்றைக்கு கிராமத்தில் இருந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தில் இருந்து நானும் ஒருவன். அப்படிப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அம்மா மினி கிளினிக் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம். இந்த அம்மா மினி கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் மக்கள், ஏழை மக்கள் அதிகமாக எங்கு வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து அந்த அம்மா மினி கிளினிக்கில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே இன்றைக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் தான் அம்மா மினி கிளினிக் திட்டம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக். அதையும் இந்த ஆட்சியாளர்கள் ரத்து பண்ணிட்டாங்க. ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதை கூட பொறுக்க முடியாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இதில் என்ன ஒரு அரசியல் தேவை? இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சியுமே ஆட்சிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எது சிறப்பான திட்டமோ அந்த திட்டத்தை தொடர வேணும். அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நல்ல திட்டம் என்றால் பிடிக்காது. அவளுக்கு எப்பவுமே நல்லது செய்தால் பிடிக்காத ஒரு கட்சினா திமுக கட்சி தான். இது அற்புதமாக ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அந்த பகுதியிலேயே கிடைக்கக்கூடிய திட்டம் தான் அம்மா மினி கிளினிக் திட்டம். அதையும் ரத்து பண்ணாங்க. அதுபோல் தாலிக்கு தங்கம் பல பேர் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் தான். அவர் குடும்பத்தில் வயது வந்த பெண்ணுக்கு திருமணம் வாங்கின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அம்மா சிந்திச்சு திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம். இன்றைக்கு ஒரு பவுன் 58,000 ரூபா, ஒரு பவுன் 58,000 ரூபா, 25,000 50,000 அந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே உதவி செஞ்சு இன்றைக்கு அந்த ஏழை குடும்பத்தை வாழ வைத்த தெய்வமாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அதுக்கு ஏதாவது சட்டமன்றத்தை விளக்கம் கொடுக்குறாங்க. ரத்து பண்ணுவதற்கு ஏதாவது விளக்கத்தை கொடுத்து ஏழை மக்களுக்கு உதவுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை இந்த திமுக முதலமைச்சருக்கு பிடிக்காது. அம்மா இருசக்கர வாகனம் அதை ரத்து பண்ணிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. திமுக வெற்றி பெற்று திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனோன்னு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்க. இது வரைக்கும் உயர்த்தினாங்களா? இங்கே நகரமாக இருக்குது, கிராமத்திலிருந்து பல பேருக்கு கிடைக்கல. அதே போல் குடிமராமத்து திட்டம். குடிமராமத்து திட்டம்னா நீர்நிலைகளை உயர்த்துவது. ஏரி குளம்லாம் அந்த தூர் வாரினா தான் பெய்கின்ற மழை நீர் தேங்கும், நிலத்தி நீர் உயரும், தேவையான குடிநீர் கிடைக்கும், விவசாய தேவை நீர் கிடைக்கும்.